வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தினுடைய அந்த ஆண்டு திருவிழா ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக 11 நாட்கள் திருவிழா அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் மட்டும் அந்த சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றம், அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இறுதி திருவிழா. இந்த இரண்டையுமே மையப்படுத்தி சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலானது 29ஆம் தேதி ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் 9:10 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும். அங்கிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது பன்ருட்டி, திருப்பாதிரை புலியூர், கடலூர் துறைமுகம் வழியாக சிதம்பரம், மயிலாடுதுறை போய் அங்கே இருந்து இந்த ரயிலானது திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர் வழியாக நாகப்பட்டினம் வரைக்கும் இயக்கப்படுகிறது. நாகப்பட்டினத்திற்கு இந்த ரயில் சென்று சேரக்கூடிய நேரம் பிற்பகல் 1:05. அதற்கடுத்து ஒரு 1/4 மணி நேரம் அங்கேயே இந்த ரயில் நின்று இருக்கும். அதற்கடுத்து மீண்டும் 1:20 மணிக்கு பிற்பகலில் புறப்பட்டு இந்த ரயில் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாகவே பயணித்து மாலை 5:30 மணிக்கு விழுப்புரத்தை சென்றடைந்து விடுகிறது. வேளாங்கண்ணி வரைக்குமே இயக்கி இருக்கலாம். ஆனால் நாகப்பட்டினத்தோடு ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னா இணைப்பு ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அதனால தான் இந்த வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 2 நாட்கள் மட்டும் இந்த சிறப்பு ரயில். அதுலேயும் 8 முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்கிறது. தேவைப்படக்கூடிய பயணிகள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.